ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ அட்மிஷன் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு மூலமாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்திய அரசாங்கம் கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ இந்த சட்டத்தை நிறைவேற்றி 2009 நிறைவேற்றினாங்க. இந்த சட்டத்தின் மூலமா தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ரைட் டு எஜுகேஷன் என்ற சட்டத்தின் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய பின்னணியில் உள்ள மாணவர்களுக்காக அவன் கல்வியை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட் 2009 இந்திய அரசு கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஇ சட்டம். இது எல்கேஜிலே சேரணும். இந்த சட்டத்தின்படி படிக்கணும் அப்படின்னா எல்கேஜிலே சேரணும். அப்படி தவறுனா 1ஆம் வகுப்புல சேரலாம். 8வது வரையும் இந்த சட்டத்தின்படி இந்த திட்டத்தில் இலவசமாக உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். இந்த வருஷத்துக்கான விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தட் தான் rte.tnschool.government.in என்ற வெப்சைட்டில் நீங்களே கூட இதை விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஆரம்ப டேட்டு ஏப்ரல் 20 இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏப்ரல் 20 மே 18 வரையும் இந்த ஆர்டியில் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கப்புறம் யார் யார் மனுலாம் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு மே 21 அந்த லிஸ்ட் அந்த வெப்சைட்லேயே வெளியிடுவாங்க. நிறைய விண்ணப்பங்கள் வந்திருந்தா அப்படின்னா மே 23 குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் ஆர்டிஇ சட்டத்தின் மூலமாக நடைமுறையில் இருக்கிற முறை. ஆர்டிஇ சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் தங்களது தொடக்க வகுப்பு எல்கேஜி மற்றும் வகுப்பு 1 இடங்களில் 25% பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் சுமாராக 8000 தனியார் பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல சுமாராக 1 லட்சம் இடங்கள் காலி பணியிடங்கள் இந்த ஆர்டிஇ சட்டத்தின்படி 25% ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனால உங்க பிள்ளைகளை இந்த திட்டத்தின்படி சேர்க்க விரும்புனீங்கன்னா நீங்க சேர்க்கலாம். இது வெப்சைட்டு, இது எளிமையா இதுல நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு. அந்த ஆர்டிஇ அந்த வெப்சைட்ல போயிட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது உள்ளே போயிடும். அதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேர், அப்பா பேர், ஆனா பெண்ணா, டேட் ஆஃப் பர்த்து, இது போன்ற டீட்டெயில்ஸ் தான் இதில் மெயினாக கேட்குறாங்க. எந்த கம்யூனிட்டி, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, ரிலீஜியன், எந்த ரிலீஜியன் அப்படிங்கிறது நம்ம இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்கும். அப்பா பேர்னா அப்பா பேர் இல்லை அம்மா பேர், கார்டியன் இருந்தால் கார்டியன், எந்த கேட்டகரியில் அவங்க வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த பேரண்ட்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த காலத்தில் நம்ம விண்ணப்பிக்கணும். அதுக்கு அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்தா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போயிடும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம வீட்டு முகவரி கொடுக்கணும். வீட்டு அட்ரஸ்ஸு, டோர் நம்பரு, தெரு பேர், என்ன ஊர், தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, இந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் பின்கோட் நம்பரு, எந்த மாவட்டம், இது போன்ற டீட்டெயில்ஸ் இதில் சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதில் டாக்குமெண்ட் கேட்கும். ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது போன்ற டாக்குமெண்ட்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லைனா ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கலாம். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த 4 டாக்குமெண்ட்டும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படி கேட்கும் அப்படின்னா ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4மே பர்சனல் டீட்டெயில்ஸு, பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் செலக்ட் பண்ணோன்னா அதில் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த ஸ்கூல் படிக்கணுமோ அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு திருப்பி லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு கவர்மெண்ட் சீல் வச்சு ஒரு அப்ளிகேஷன் வரும். அது பிரிண்ட் எடுத்து நீங்கள் எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கூலில் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டா
உங்கள் குழந்தைகளும் இந்த ரைட் டு எஜுகேஷன் என்ற அந்த திட்டத்தின்படி 8வது வரையும் இலவசமாகவே படிக்க வைக்கலாம். நண்பர்களே, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னா இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோ, இது எல்லாமே தேவைப்படும். நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்கள் உபயோகமாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை இது போன்ற நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.